ஆதார் அட்டை தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்ற வழக்கில் மத்திய அரசு வழக்கறிஞர் ரோத்தகியின் வாதம் அண்மை செய்தியாக நமக்கு கிடைக்கப்பெற்றிருக்கிறது. அதன் விவரங்களை பார்க்கலாம். ஆதார் அட்டையை போலியாக தயாரிக்க முடியாது என்பதாலேயே கட்டாயப்படுத்தப்படுவதாக மத்திய அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் போலி பான் கார்டுகள் மூலம் பல கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டதாகவும் மத்திய அரசு உச்சநீதிமன்றத்தில் தெரிவித்திருக்கிறது. ஆதாரில் போலி அட்டைகள் தயாரிக்க முடியாத அளவுக்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாகவும் இதனால் பான் அட்டையோடு ஆதார் அட்டை இணைக்கப்படுவதால் வரி ஏய்ப்பு தவிர்க்கப்படும் எனவும் மத்திய அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் பல்வேறு விவரங்களை வழங்குவதற்காக நமது டெல்லி செய்தியாளர் கணபதி இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் தகவல்களை கேட்டு பெறலாம். கணபதி, உச்சநீதிமன்றத்தில் ஆதார் அட்டை தொடர்பாக மத்திய அரசு தரப்பில் வழக்கறிஞர் ரோத்தகி முன்வைத்த வாதங்களின் விவரங்களை சொல்லுங்க. உச்சநீதிமன்றத்திலே ஆதார் வழக்கு விசாரணையின் போது இன்று மத்திய அரசின் வாதங்கள் நீதிமன்றத்தின் முன் வைக்கப்பட்டன. மத்திய அரசின் முக்கிய சட்ட அதிகாரியான அட்டர்னி ஜெனரல் முகுல் ரோத்தகி மத்திய அரசு சார்பாக பல்வேறு வாதங்களை எடுத்து வைத்தார். ஒருபுறம் ஆதார் ஏன் பான் எண்ணுடன் இணைக்கப்படுகிறது, அதற்கான காரணங்கள் என்ன என்பதை சொன்னார். அதிலே பான் 2009 கைரேகை போன்ற விஷயங்களை சேர்த்து பான் பிளஸ் என்ற முறையிலே கொண்டு வரலாம் என்று ஒரு திட்டம் இருந்ததாகவும், ஆனால் அந்த திட்டம் கைவிடப்பட்டு அதன் பிறகு ஆதார் அட்டை கொண்டு வந்ததாகவும் சொல்லியிருக்கிறார். ஆதார் அட்டையிலே கைரேகைகள் பதிவு செய்யப்படுகின்றன, கண்ணில் உள்ள ஐரிஸ் பதிவு செய்யப்படுகிறது. இதன் மூலமாக போலி ஆதார் அட்டைகள் தயாரிக்க முடியாது என்ற விஷயத்தை இன்று உச்சநீதிமன்றத்திலே அட்டர்னி ஜெனரலான முகுல் ரோத்தகி வலியுறுத்தினார். ஏற்கனவே நாம் பார்த்திருக்கிறோம், ஆதார் கார்டுகளிலே தவறான முறையிலே அச்சடிக்கப்பட்டு இந்து மத கடவுளான அனுமாருடைய புகைப்படத்துடன் ஆதார் கார்டுகள் இருந்ததாகவும், அதே போலவே நாய் புகைப்படத்துடன் ஒரு ஆதார் கார்டு வெளிவந்ததாகவும் பல்வேறு தகவல்கள் இருந்தன. அதையெல்லாம் மறுத்து ஏதோ ஓரிரண்டு அது போல நடந்திருக்கலாம், ஆனால் போலியாக ஆதார் கார்டுகளை தயாரிப்பது என்பது முடியாது. ஆகவேதான் ஆதார் அட்டையை கட்டாயமாக்க வேண்டும் என்று நாங்கள் சொல்கிறோம் என்று அட்டர்னி ஜெனரல் வலியுறுத்தினார். இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்லியிருந்தார். பான் கார்டு திட்டம் கொண்டு வரப்பட்ட போது அதுவும் ஒரு அடையாள அட்டையாகத்தான் கொண்டு வரப்பட்டது, ஆனால் வருமான வரி கட்டுபவர்களுக்காக கொண்டு வரப்பட்டது. அதே போலத்தான் ஆதாரும் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. வருமான வரிக்கு மட்டுமான அடையாள அட்டையாக பான் இருக்கிறது, ஆனால் அனைத்து விதமான வசதிகளுக்கும் அனைத்து விதமான அடையாளங்களுக்கும் பான் ஆதார் அட்டை மிகவும் முக்கியமான அடையாளமாக தற்போது கொண்டு வரப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை சொன்னார். பான் கார்டுகளை தவறான முறையிலே உபயோகித்து ஒரே நபரே பல்வேறு பான் கார்டுகளை பல்வேறு பெயரை மாற்றி மாற்றி உபயோகப்படுத்தி அதன் மூலமாக வரி ஏய்ப்பு நடந்திருக்கிறது. ஆகவேதான் அதை தடுப்பதற்காக நாங்கள் தற்போது ஆதார் அட்டையை பான் எண்ணுடன் இணைக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம் என்று முகுல் ரோத்தகி சொன்னார்.